ஹாய் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். கவினுக்கு சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அவருக்கு எந்த ஒரு பொண்ணுமே செட் ஆகாது. வீட்டில் கல்யாணம் பண்ண சொல்லி ப்ரெஷர் போட்டதுனால கவின் வீட்டை விட்டு சென்னைக்கு ஓடி வராரு. இன்னொரு சைடில் நயன்தாராக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்துக்கு பிளான் போட்டதுனால அவங்களும் வீட்டை விட்டு ஓடி வராங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கடுத்து நடக்க போகிற ஃபன்னான சம்பவங்கள் தான் ஹாய். இது ஒரு க்ளீன் ஃபேமிலி மூவி. ஃபன், எமோஷன்ஸ், ஃபேமிலி சென்டிமெண்ட், லவ்னு எல்லாமே இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஃபன்னாக ஜாலியாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே சென்னையில் நடக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. அந்த சென்னை போர்ஷன் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. செகண்ட் ஆஃப் ஸ்டோரி அப்படியே மாறி கிராமத்து சைடு போகும். செகண்ட் ஹாஃபில் ஃபன், எமோஷன்ஸ் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே சில லாக நான் ஃபீல் பண்ணேன். பட் தேவையான அளவு அந்த ஃபேமிலி எமோஷன்ஸை உள்ளே போட்டு மேனேஜ் பண்ணி கொண்டு போய் நல்லாவே முடிச்சிட்டாங்க. கவின் அவரோட பாடி லாங்குவேஜ், ஸ்லாங் எல்லாத்தையும் மாற்றி சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுத்துருக்காரு. நயன்தாராவை இந்த மாதிரியான படங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ராஜா ராணி, யாரடி நீ மோகினி மாதிரியான படங்கள் எல்லாம் சூப்பராக இருப்பாங்க. இதுலயும் நயன்தாராக்கு அந்த மாதிரியான ஒரு ரோல் தான். சில பேருக்கு இப்போல்லாம் நயன்தாராவை அந்த அளவுக்கு பெருசாக பிடிக்கிறது இல்லை. ஆனால் இந்த ரோலில் நயன்தாரா நல்லாவே பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் ரோல்ஸோட அந்த கேஸ்டிங் நல்லா இருந்தது. குறிப்பாக பாக்யராஜோட சில ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் இந்த படத்தில் வரும். அதெல்லாம் தியேட்டரில் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. ஆதித்யா கதிரோட போர்ஷனும் நல்லா இருந்தது. ஜென்மார்டினோட மியூசிக் ஓகே. ரசகுல்லா சாங் விஷுவலாக பார்க்குறப்ப எனக்கு பிடிச்சது. ஆனால் டாடால போட்ட அளவுக்கு ஸ்கோரோ சாங்ஸோ இந்த படத்தில் எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை. ஸ்டோரியாக பார்க்குறப்ப ஒரு நார்மலான ஸ்டோரியாக தான் இந்த படம் எனக்கு ஃபீல் ஆச்சு. புதுசாக எதையாச்சும் இந்த படத்தில் ஆட் பண்ணியிருக்கலாம். ஃபன், ஃபேமிலி, எமோஷன்ஸை மட்டுமே அதிகமாக வச்சுட்டாங்க. நயன்தாராக்கும் கவினுக்கும் இன்னுமே சில ரொமான்ஸாக கொண்டு வந்திருக்கலாம்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த படத்தில் 1-2 டபுள் மீனிங் விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் மற்ற போர்ஷன் ஃபுல்லாகவே ஃபேமிலி ஓரியன்டாக எடுத்திருக்காங்க. ஸோ ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த ஹாய். ஓவராலாக பார்க்குறப்ப ஆஹா ஓஹோ லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் நீங்கள் போக வேணாம். இது ஒரு சிம்பிளான ஃபேமிலி மூவி தான். காமெடி, எமோஷன்ஸ், ஃபேமிலி எலமெண்ட்ஸ்லாம் சரியான அளவில் போட்டு ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குமோ அதை இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. பெருசாக இந்த படம் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஒன் டைம் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஹாய், ஒன்ஸ் மோர். இந்த 2 படங்களையுமே கன் ஃபைட்டு, ரத்தம் தெரிக்கிற விஷயங்கள், அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. டாக்ஸிக்கை பார்த்து இந்த 2 படங்களை பார்த்ததுனாலே சில குறைகள் இந்த படத்தில் இருந்தாலும் அந்த குறைகள் எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. எனக்கு இந்த 2 படங்களும் ஒன் டைம் பார்க்கக்கூடிய நல்ல படமாக தான் ஃபீல் ஆச்சு.